ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சிம்பிளான டிசைன் தான் தைக்க போகிறோம். இதில் மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தையும் சேர்த்து அவுட்லைன் ஃபுல்லாக நம்ம தச்சு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 14 இன்ச் வருது. இப்போ கேன்வாஸில் பாருங்கள், அந்த 14 இன்ச்சை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஃபுல் உயரம் 14 இன்ச்சை மார்க் பண்ணிக்கலாம். கழுத்து அகலம் 2.5 இன்ச்சு, உயரம் 10 இன்ச்சு. இது போல் பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டார் நெக் தான் பயன்படுத்தி நம்ம தைக்க போகிறோம். எப்போதுமே பாக்ஸ் போட்டுக்கலாம். அவுட்லைன் பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கலாம். கீழே சென்ட்ரு பகுதியில் மட்டும் பாருங்கள், கரெக்டாக ஒரு 2 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த புள்ளிகளை பூரா பாருங்கள், இது போல் லைனாக நம்ம போட்டுக்கலாம். இப்போ இந்த பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணி முடிச்சிட்டோம். இதுக்கு பார்டரை யூஸ் பண்ணி தான் நம்ம தைக்க போகிறோம். பார்டரில் பாருங்கள், இது போல் நம்ம வந்து டபுளாக கட் பண்ணியிருக்கோம். இதோட ஹைட்டு, நெக்கோட ஹைட்டு பார்த்திங்கன்னா 10 இன்ச்சில் இது போல் லைன் நம்ம வந்து கோடு போட்டுக்கலாம். கீழ்ப்பகுதியில் தான் நம்ம வந்து தெர்மாக்கோல் பால்ஸை யூஸ் பண்ணி நம்ம தைக்க போகிறோம். ஆல்ரெடி பாருங்கள், அந்த இது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே இருந்தே ஒட்டியே தைக்காமல் ஒரு 1/2 இன்ச்சு இடைவெளி விட்டுட்டு, 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு இடைவெளி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம லைனாக தைக்க ஆரம்பிக்கலாம். இது தள்ளி தள்ளி தைக்காமல் கொஞ்சம் நெருக்கமாகவே, அடுத்தடுத்து நெருக்கமாகவே வரிசையாக லைனாக தைச்சிக்கலாம். நம்மளுக்கு நெக்கோட ஹைட் பார்த்திங்கன்னா 10 இன்ச்சு, மேலேருந்து 10 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு கீழே இருக்க பகுதியில் தான் இந்த தெர்மாக்கோல் பால்ஸை யூஸ் பண்ணி நம்ம தைக்க போகிறோம். இந்த டிசைன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிசைன். யார் வேண்டுமானாலும் தச்சு போடலாம். டிசைனே விரும்பாதவங்க கூட இந்த டிசைனை கண்டிப்பாக தச்சு போடலாம். ரொம்ப அழகாக இருக்கும். மேலே பாருங்கள், அந்த 10 இன்ச்சு வர்ற வரைக்கும் தைக்காமல் 1 இன்ச்சு நம்ம இடைவெளி விட்டுட்டே நம்ம வந்து முடிச்சுக்கலாம். ஏன்னா அந்த இடத்துல நம்ம வந்து படிமான தையல் போடுறனால அந்த பால்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இடிக்கும். அதனால 10 இன்ச்சில் இருந்து 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இடைவெளி விட்டுட்டே நம்ம வந்து வரிசையாக லைனாக இது போல் தச்சு ரெடி பண்ணிவிட்டு இந்த பிசுறு பகுதியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பகுதியை தனித்தனியாக இருக்கக்கூடிய அந்த பார்டரை இது போல் சென்ட்ரு பகுதியில் கரெக்டாக வச்சுட்டு நம்ம இணைச்சிக்கலாம். இந்த இடத்துல கொஞ்சம் நம்ம பொறுமையாக தைக்கணும். ஏன்னா இது வந்து தெர்மாக்கோல் பால்ஸ் இருக்கனால கொஞ்சம் பொறுமையாக தைக்கணும். இல்லை அப்படின்னா ஊசி உடஞ்சிரும். இந்த இடம் 2 துணியுமே சேர்த்து வச்சு கரெக்டாக வச்சுட்டு இது போல் நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து அப்படியே நல்ல பக்கமாக திருப்பி நம்ம படிமான தையல் போட்டுக்கலாம். இந்த டிசைனுக்கு பார்டர் மட்டும் கிடையாது, வேறு பிளெயின் கிளாத்தில் கூட நம்ம இந்த டிசைனை ரெடி பண்ணி நம்ம தைக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் டபுள் கலராக கண்டிப்பாக இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம தைச்சதுக்கப்புறம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ இதோட இந்த பார்டரோட சென்ட்ரு பகுதியில் கரெக்டாக கேன்வாஸ் பகுதியை வச்சுட்டு பாருங்கள், உள் லைனில் நம்ம ஒரு நூல் கேப்பில் தையல் போட்டுக்கலாம். இப்போ அவுட்லைனும் பாருங்கள், ஒரு நூல் கேப்பில் நம்ம தையல் போட்டுக்கலாம்.
இப்போ அவுட்லைன் பாருங்கள், கேன்வாஸ் ஒட்டியே மீதி இருக்கக்கூடிய பகுதியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ப்ளவுஸோட கெட்ட பக்கத்தில் தான் நம்ம வச்சு தைக்க போகிறோம். கெட்ட பக்கத்தில் தைச்சாதான் இந்த பகுதி நம்மளுக்கு நல்ல பக்கத்தில் அழகான டிசைன் கிடைக்கும். கெட்ட பக்கத்தில் கரெக்டாக சென்ட்ரு பகுதியில் கரெக்டாக வச்சுட்டு உள் ரவுண்டில் முன்னாடி போட்ட தையல் மேலேயே கரெக்டாக போடணும். கரெக்டாக சென்ட்ரு பகுதியில் வைக்கணும். கொஞ்சம் கூட அந்த டிசைன் வந்து நழுவிடக்கூடாது. இப்போ நடுவில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கேன்வாஸ் ஒட்டியே கட் பண்ணாமல் கேன்வாஸ் பகுதியிலேருந்து ஒரு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸ் விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய பகுதியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபினிஷிங் அழகாக கிடைக்கிறதுக்காக தையலில் படாமல் இது போல் குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணிக்கலாம். மெயினாக அந்த கார்னர் பகுதியில் கண்டிப்பாக கட் பண்ணணும். இப்போ இந்த பகுதியை நல்ல பக்கமாக திருப்பிக்கலாம். இது போல் நெக்கோட ஷேப் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் படிமான தையல் போடவே ஆரம்பிக்கணும். இப்போ நல்ல பக்கமாக திருப்பி பாருங்கள், ஒட்டிலே ஓரத்திலே அழகாக நீட்டாக நம்ம படிமான தையல் போட்டுக்கலாம். இந்த படிமான தையல் போடும் பொழுது அந்த பார்டரோட கலர் என்ன கலரோ அதுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் கண்டிப்பாக எடுத்துக்கணும். படிமான தையல் போடும் பொழுது அடியில் இருக்கக்கூடிய லைனிங் கிளாத் மேல் பக்கமும் சைடுலேயே தெரியக்கூடாது. அந்தளவுக்கு அழகாக நீட்டாக பொறுமையாக தையல் போடணும். இந்த டிசைனுக்கு நம்ம ப்ரைஸ் எவ்வளோ வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷார்ட் வீடியோவில் அப்லோடு பண்ணுறேன். இந்த டிசைனுக்கு ப்ரைஸ் எவ்வளோ வாங்கலாம், துணி எவ்வளோ வாங்கலாம்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோடு பண்ணுறேன். இப்போ அவுட்லைன் அந்த முன்னாடி போட்ட தையல் மேலேயே நம்ம அழகாக நீட்டாக போட்டுக்கலாம். அவுட்லைன் பார்த்தீங்கன்னா 2 விதமாக நம்ம தச்சு எடுத்துக்கலாம். லேஸை பயன்படுத்தியும் தைக்கலாம். லேஸ் தைக்கலை அப்படியே விடணும் அப்படின்னா நம்ம பிசுறு பகுதியை மடக்கி தைச்சோம் அந்த மாதிரி மெத்தட்லேயும் நம்ம தைக்கலாம். 2 மெத்தட்லேயுமே நம்ம தைக்கலாம். இப்போ இந்த இடத்துல பிசுறு தெரியாமல் இருக்க லேஸை பயன்படுத்தி தச்சுக்கலாம். இந்த கார்னர் பகுதியில் கண்டிப்பாக ஒரு ஃப்ளீட் வைக்கணும். ஃப்ளீட் வைக்கும் பொழுது தான் அழகாக நீட்டாக டாஸ் ஷேப்பில் வர்ற மாதிரி வைக்கணும். ஏனோ தானோன்னு வச்சோம் அப்படின்னா அந்த நெக்கோட ஷேப் வந்து மாறி போயிடும். அதனால் கரெக்டாக ஃப்ளீட் வைக்கும் பொழுது கரெக்டான ஷேப்பில் அழகாக நீட்டாக வச்சுக்கணும். லேஸுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் கண்டிப்பாக எடுத்துக்கணும். எந்தெந்த இடத்துலலாம் அந்த மூளை ஷேப் வருதோ அந்தந்த இடத்துலலாம் ஃப்ளீட் கண்டிப்பாக வைக்கணும். இந்த அவுட்லைன் பார்த்தீங்கன்னா நம்ம பைப்பிங் கூட யூஸ் பண்ணி தைக்கலாம். த்ரெட் பைப்பிங் யூஸ் பண்ணி தைக்கலாம். நார்மல் பைப்பிங் யூஸ் பண்ணி தைக்கலாம். லேஸை பயன்படுத்தியும் தைக்கலாம். இல்லை எதுவுமே வேண்டாம், நார்மலாக அவுட்லைன் அப்படியே படிமான தையலோடு இருக்கட்டும் அப்படின்னாலும் அப்படியும் யூஸ் பண்ணி தைக்கலாம். நம்மளுடைய விருப்பம்தான், எப்படி வேண்டுமானாலும் தைச்சுக்கலாம். இப்போ இதுக்கு இன்னொரு தையல் நம்ம போட்டுக்கலாம். இப்போ இந்த பகுதியை அழகாக நீட்டாக நம்ம அயன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டிசைன் பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அடுத்த டிசைன் பார்க்கலாம். அடுத்த டிசைனுக்கும் பாருங்கள், இது போல் நம்ம வந்து அவுட்லைன் ஃபுல்லாக தச்சு ரெடி பண்ணிக்கலாம். கழுத்து அகலம் 2.5 இன்ச்சும் உயரம் 10 இன்ச்சில் இது போல் பாக்ஸ் போட்டுக்கலாம். இப்போ பாட் நெக்கை யூஸ் பண்ணி தான் நம்ம தைக்க போகிறோம்.
இப்போ இந்த மாதிரி பாருங்கள், உள் ரவுண்டில் நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். எதுக்காக லைனிங் கிளாத்தில் நம்ம கேன்வாஸை பயன்படுத்தாமல் தனியாக பீஸ் கொடுத்து தைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து காட்டன் கிளாத்துங்கிறனால லைனிங் கிளாத்தில் தைச்சிட்டு மெயின் கிளாத்தில் தைச்சோம் அப்படின்னா அந்த கேன்வாஸ் பகுதி கண்ணாடி போல் அப்படியே தெரியும். அந்த கேன்வாஸ் தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி தனியாக பீஸில் தைச்சிட்டு நம்ம நெக் பகுதியில் வச்சு தைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த கண்ணாடி போல் தெரியவும் தெரியாது. இன்னும் அந்த நெக்கோட ஷேப் வந்து அழகாக நீட்டாக ஃபினிஷிங்காக சூப்பராக இருக்கும். லேசான துணிகளுக்கு இது போல் தனியாக பீஸ் கொடுத்து தைக்கணும். கனமான துணிகளுக்கு நம்ம வந்து கேன்வாஸை வந்து லைனிங் கிளாத்லேயே பயன்படுத்தியும் தைச்சிக்கலாம். 2 ஸ்டெப்பில் தைச்சிக்கலாம். லேசான துணினா தனியாக பீஸ் கொடுத்து தைக்கணும். கனமான கிளாத்னா நம்ம லைனிங் கிளாத்லேயே கேன்வாஸை பயன்படுத்தியும் தைச்சிக்கலாம். கண்டிப்பாக இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க. இப்போ நெக் பாருங்கள், நம்ம தச்சு முடிச்சிட்டோம். இந்த இடத்துல பாருங்கள் 3 இன்ச் அகலத்தில் நம்ம டபுள் கலர் கிளாத் வந்து எடுக்க போகிறோம். பாருங்கள், அதுவும் நேர் பீஸில் தான் கட் பண்ணணும். இதை ஒன் சைடு பாருங்கள் கரெக்டாக ஒரு 1/4 இன்ச் பிசுறு விட்டுட்டு நேராக நம்ம தையல் போட்டுக்கலாம். கண்டிப்பாக இது வந்து ஃப்ரீல் நெக்கை யூஸ் பண்ணி தைக்க போகிறோம். அதனால் டபுள் கலர் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஒன் சைடு தைச்சிட்டோம். இன்னொரு சைடு நம்ம தைக்கும் பொழுது நான் ரோப் கயிறு தான் எடுத்திருக்கேன். பாருங்கள், ரோப் கயிறை வச்சுட்டு நல்லா அடியில் கெட்டி தையல் போட்டுட்டு இந்த சைடுமே பாருங்கள் கரெக்டாக ஒரு 1/4 இன்ச் பிசுறு விட்டுட்டு நேராக தையல் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம ஃப்ரீல் நெக்குங்கிறனால கண்டிப்பாக துணியோட நீளம் வந்து நம்மளுக்கு ஹைட்டாக இருக்கணும். தச்சுட்டு நம்ம திருப்புறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால திருப்புறதுக்கு இந்த மாதிரி ரெடிமேட் ரோப் கயிறை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தச்சு திருப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பாருங்கள் உள்பகுதியில் நம்ம ஃபுல்லாக தச்சுட்டோம். இப்போ பாருங்கள் நல்லா வந்து அந்த ரோப் கயிறை நம்ம கையோட ரைட் சைடு இழுக்க நம்மளுக்கு ஈஸியாக திருப்ப முடியும். இவ்வளோ பெரிய நீளமான கயிறை கரெக்டாக 1 நிமிஷம் கூட ஆகாது. 1/2 செகண்ட்லேயே நம்ம வந்து அழகாக நீட்டாக திருப்பி முடிச்சிடலாம். கஷ்டமே இருக்காது. நேரத்தையுமே நம்ம வந்து மிச்சப்படுத்தலாம். இப்போ பாருங்கள் அழகாக நீட்டாக திருப்பிட்டோம். அடியில் இருக்கக்கூடிய பகுதியை கட் பண்ணிக்கலாம். பிசுரையும் கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டபுள் கலராக அந்த தையலை வந்து சென்ட்ரு பகுதியில் வர்ற மாதிரி வச்சோம்னா இந்த சைடு ஒரு கலர் அந்த சைடு ஒரு கலர் வந்துடும். இப்போ இந்த பகுதியை அழகாக நீட்டாக தகடு போல் அயன் பண்ணிக்கணும். அயன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம ஃப்ளீட் வைக்கவே ஆரம்பிக்கணும். கண்டிப்பாக இந்த மெத்தடையுமே ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வரிசையாக நம்ம வந்து சுருக்கம் வச்சிடலாம். இதில் பாருங்கள் இப்போ வந்து 1 இன்ச் அகலத்தில் சுருக்க வைக்க போகிறோம். கரெக்டாக பாருங்கள் 1/4 இன்ச் 1/2 இன்ச்சு கிடையாது. கரெக்டாக 1 இன்ச் அகலத்தில் இது போல் சுருக்க வச்சு சென்ட்ரு பகுதியிலே நம்ம வந்து தையல் போடணும். 2க்கு நடுவில் இருக்கக்கூடிய பகுதியில் தையல் போட்டு வரணும். இது போல் வரிசையாக நெருக்கமாகவே வைக்கணும். அந்த ஒவ்வொரு சுருக்கத்தோட அளவு பார்த்திங்கன்னா 1 இன்ச் அகலத்தில் ஒரே அளவாக சேமாக இருக்க மாதிரி இது போல் நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் அழகாக நீட்டாக நம்ம வந்து தச்சு முடிச்சிட்டோம். இந்த பகுதியை கழுத்து பகுதியில் கரெக்டாக வச்சு நம்ம தைக்க போகிறோம். அந்த நடுவில் போட்ட தையல் மேலேயே தையல் போடணும். இப்போ நம்ம தச்சு முடிச்சிட்டோம். அந்த லைட்டாக இருக்கக்கூடிய பிசுறு பகுதியை இது போல் கட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஊசியில் பாருங்கள் நம்ம 4 நூல் கோர்த்துக்கலாம். இதில் பீட்ஸ் வந்து நம்ம தைக்க போகிறோம்.
இந்த கார்னர் பகுதியில் இது போல் முக்கோணமாக மடித்து ஒரு குத்து குத்திக்கலாம். அதே சைடு இந்த சைடுமே ஒரு முக்கோணமாக குத்தி ஒரு நாட் போட்டதுக்கு அப்புறமா தைக்கலாம். நான் இப்போ ஃபஸ்ட்டு டைம் தைக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரியும் தைக்கலாம், இல்லை வேறு மாதிரி மெத்தட்லையும் நம்ம தைச்சிக்கலாம் பாருங்கள். இந்த மாதிரி மெத்தடில் தைச்சோம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அடுத்த லைன் பீட்ஸ் தைக்கும் பொழுது இந்த ஸ்டெப்பை பாருங்கள், இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த சைடு ஒரு குத்து குத்திட்டு அந்த சைடு ஒரு குத்து குத்திட்டு ரெண்டையுமே சேர்த்து ஒரு நாட் போட்டுட்டு இந்த இடத்துல பாருங்கள் ஊசியில் ஒரு பாசியை கோர்த்துட்டு இதை உள்பக்கமாக நம்ம குத்திடணும். இப்போ ரெண்டாவது பாசி கோர்த்தது நம்மளுக்கு ஈஸியான மெத்தடாக, அதனால் இந்த மெத்தடையே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 2 முக்கோணத்துலேயுமே நம்ம ஊசியை குத்திட்டு அதுக்கப்புறமா பாசியை கோர்த்து உள்பக்கத்தில் ஒரு குத்து குத்தினோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இது போல் பாருங்கள் வரிசையாகவே நம்ம தச்சு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த பகுதியை அழகாக நீட்டாக அயன் பண்ணிக்கலாம். இந்த டிசைன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்த டிசைன் பார்க்கலாம். அடுத்த டிசைனுக்கு இது போல் அவுட்லைன் ஃபுல்லாக தச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கேன்வாஸில் கழுத்து அகலம் 2.5 இன்ச்சும் உயரம் 10 இன்ச்சில் இது போல் பாக்ஸ் போட்டுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு குடுவை நெக்கை யூஸ் பண்ணி தான் நம்ம தைக்க போகிறோம். இதை கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இது போல் பாருங்கள் கழுத்து பகுதியை இணைச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு நீளமும் 2 இன்ச்சு அகலத்தில் இது போல் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி ஒரு முக்கோணமாக குறுக்க மடித்து இது போல் டபுள் முக்கோணமாக மடித்து தைக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு முக்கோணம் நார்மலாக மடிச்சுட்டு இந்த சைடு ஒரு முக்கோணம் அந்த சைடு ஒரு முக்கோணமாக மடித்து இது போல் நேராக தையல் போட்டுக்கலாம். இது போல் பாருங்கள் நான் நிறையா பீஸ் தச்சு ரெடி பண்ணியிருக்கேன். இது நம்ம ப்ளவுஸோட சேம் கலராகவும் எடுத்துக்கலாம், இல்லை வேறு கலராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஆம்கோல் சைடு இது போல் நம்ம லைன் போட்டுக்கலாம். அடியில் பார்த்தீங்கன்னா இது காட்டன் கிளாத்துங்கிறனால தான் தனியாக நம்ம துணி கொடுத்து கேன்வாஸ் யூஸ் பண்ணி நம்ம ப்ளவுஸ் பகுதியில் வச்சு தச்சுருக்கோம். உள் பக்கத்தில் எல்லாமே ஃபுல்லாக நம்ம ஹெம்மிங் பண்ணிடணும், அப்படியே விட்டுறக்கூடாது. இதை பாருங்கள் வரிசையாக அது கோட்டு மேலேயே லைனாக வச்சு தச்சுக்கலாம். கழுத்தை ஒட்டியே தைக்காமல் கழுத்து பகுதியிலேருந்து ஒரு நூல் கேப்பில் இது போல் வரிசையாக லைனாக தைச்சிக்கலாம். நூல் எல்லாமே கரெக்டாக மேட்சாக இருக்கணும். இப்போ இந்த இடத்துல நம்ம லேஸை பயன்படுத்தி தான் நம்ம தைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம மேல் பக்கத்தில் அந்த ஷோல்டர் கிட்ட லேஸை பயன்படுத்தி தைச்சிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம முக்கோணத்தோட பிசிறு பகுதியை மறைச்சி தைச்சிக்கலாம். எந்த வகை லேஸாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக டபுள் தையல் போடணும். 1/4 இன்ச்சுக்கும் குறைவாக இருக்கக்கூடிய லேஸ்க்கு மட்டும்தான் ஒரு தையல் போடணும். 1/4 இன்ச்சு 1/4 இன்ச்சில் இருந்தால் அதுக்கு மேலே என்ன சைஸாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக நம்ம டபுள் தையல் போட்டுக்கணும். கீழே சென்று பகுதியிலையுமே அந்த பிசுறு தெரியாமல் பிசுரை மறைக்கிறதுக்காகவும் அழகுக்காகவும் இந்த லேஸை கவர் பண்ணி தச்சுக்கலாம். லேஸுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் கண்டிப்பாக எடுத்துக்கணும். அதே மாதிரி விட்டு போன கிளாஸ் எல்லாமே சேர்த்து நம்ம 30 நாள் கிளாஸ் இந்த கொஸ்டின் ஆன்சர் வரும். இப்போ நம்ம பாதி கிளாஸ் தான் நம்ம போட்டிருக்கோம். மீதி கிளாஸையும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடித்ததுக்கு அப்புறமா யார் யாரும் ஆன்சர் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு நம்ம கிஃப்ட்டை கொடுத்துக்கலாம். இப்போ இதில் பாருங்கள் நம்ம பீட்ஸ் வச்சுக்கலாம். இந்த பகுதியை அழகாக நீட்டாக நம்ம அயன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டிசைன் பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.